அந்த சேர்த்து வச்ச தானியங்கள் எல்லாம் கடற்கரை மணலை போல இருந்துச்சான். இவ்வளோதான் அளவு இருக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு சேர்த்து வச்சுட்டே வராரு. அந்த 7 வருஷ காலத்திலேயே யோசேப்புக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. என் வருத்தம் எல்லாம், அதாவது அவங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சு 13 வருஷமாக இருக்கிற வருத்தம் எல்லாவற்றையும் தகப்பனுடைய வீட்டை முழுவதுமாக மறக்கும்படிக்கு தேவன் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மகனுக்கு மனாசே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. 2வது பையனுக்கு வந்துட்டு சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை அடிமையா யாருமே சாப்பிட்டியா வச்சு அப்படின்னு கேட்குறது கூட ஆள் இல்லாத, ஒரு ஆதரவும் இல்லாத ஒரு தேசத்தில் என்னை வந்துட்டு தேவன் உயர்த்தி மேன்மைப்படுத்தி பழுக பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு எப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பேர் வைக்கிறாரு. இப்படியே 7 வருஷம் முடிஞ்சோன்னா பஞ்சகாலம் ஆரம்பிக்குது. பஞ்சம் வந்து ரொம்ப கொடுமையாக இருந்ததா. மக்கள் எல்லாம் பார்வோன்ட்ட வந்து கூக்குரல் இடுறாங்க, எங்களுக்கு உணவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்வோன் வந்து சொல்கிறாரு, நீங்கள் எதனாலும் யோசேப்புக்கிட்ட போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுறாரு.